வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பிரேக் இருந்திருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஒரு பிரேக் ஆகிருக்கும். ஒரு 2 மாதத்தில் கொஞ்சம் பண நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் குரு கொடுத்துருப்பாரு. ஆனால் அதே குரு பார்த்தீங்க அப்படின்னா பார்வை செலுத்தும் போது வருமானங்கள் வரக்கூடிய எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக, கணவன் மனைவி மூலியமாக சில சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் மூலியமாக பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் அது அப்படியே சார்ட் அவுட் ஆக போகுது. இப்போ தாயோட சொத்து வராமல் இழுப்பறியாக இருந்திருக்கும், உங்களோட இடம் விற்காமல் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதே மாதிரி நண்பர்களிடையே சில சங்கடங்கள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க, பேசாமல் கூட விட்டுருப்பீங்க. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய வயிறு ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பாதகாதிபதி உங்களோட 8ல் உச்சமாக இருக்கார். பாதகாதிபதி பார்த்திங்கன்னா 8ல் 7ஆம் இடத்துல உச்சமாக இப்போ 8ல் வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கூட பிறந்த சகோதரன் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை. சப்போஸ் எனக்கு கூட பிறந்தவங்க இல்லை, நான் ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை ஏதாவது ஒன்று சந்திப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துலாம் ராசி லக்னக்காரர்கள் அரசியல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்காமல் போகும், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடிக்கடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறது, வயிறு வலி, சம்மந்தமே இல்லாமல் ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, இந்த காலகட்டத்தில் இது 100% நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து, அதாவது கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சம்பவத்துக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க உங்களுடைய புக்திநாதனாக வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்.
சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னா சின்ன ஒரு அடி உங்களோட லைஃப்பில் வருமே தவிர பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது இந்த காலகட்டத்தில். ஆனால் நான் சொல்கிறது வந்து பொதுவாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இப்படி இருக்கும். தாய் தந்தை எல்லாமே ரிவர்ஸ் ஆகிருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க. ஹஸ்பண்டு, உங்களுடைய பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். என்னடா பண்ணுறது, நம்ம எவ்வளோ அன்பு காமிச்சாலும் நமக்கு ஏற்ற ஒரு அன்பு வரமாட்டேங்குதே, நமக்கு ஏற்ற ஒரு பிளான் பண்ணாலுமே அது ஒரு எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணும்போதுமே அது ஒரு பெரிய தடையாக இருக்கே. ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுவுமே தடையாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமான அது கண்ட்ரோலே ஆகாது. அதுதான் பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஓகே நமக்கு ஒரு 500 வருது, அப்படி எப்படி அது வந்து ஒரு கேல்குலேஷன் மைண்டில் ஓகே உடனே அதை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான எல்லா பிளானும் வந்து ராகு பண்ணுவார். அப்போ வந்து குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலுமே மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து கொஞ்சம் இல்யூஷன்ஸாக நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இதுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா உங்களுடைய சுய கட்டுப்பாடு தான் வந்து உங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகும். இல்லாட்டி கண்ட கற்பனைகள், இது நடக்குமோ அது நடக்குமோ, இப்படி நடந்தால் நான் என்ன பண்ணுறது, என் லைஃப்பை நான் எப்படி கொண்டுட்டு போகிறது, என் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து தூக்கத்தை கெடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சனியோட தாக்கமும் இருக்குது, குருவோட தாக்கமும் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி போகுன்ட்ருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேது தசையில் போச்சு அப்படின்னா சூப்பர், வேறு லெவலுங்க. உங்களுக்கு அடி மேலே அடி. எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அதை வந்து கொண்டுட்டு போகிற விதத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு போங்க. லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிதானித்து செயல்படுங்க. தாய் தந்தை மூலியமாக சில பிரச்சனைகள், சொத்துக்கள் ரீதியான ஒரு ப்ராப்ளம்ஸு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் வராமல் போகிறது, சில ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் என்னதான் சரியாக இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும், அது நடக்காமல் போகிறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். இரத்தப்போக்கு நிறைய இருக்கும். தேவையில்லாமல் வந்து பிளட் லாஸ் ஆகிறது, பிளட் கம்மியாகிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, இதெல்லாமே வந்து துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மயக்கடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் எல்லா இடத்துலையுமே இருக்கும், வரும் போகும். ஆனால் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சொத்து இடம் முடிக்கக்கூடியாத ஒரு இடம் ப்ராப்ளம்ஸில் இருக்கும், அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதை முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் விற்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. போன வருஷம் ஜாக்பாட்டு வச்சு நிறைய சக்ஸஸ் நடந்தது. துலாம் ராசிக்கு சந்தோஷங்கள் தான் சுற்றி அவ்வளோ சக்ஸஸ். யாராவது இல்லை அது இல்லை இதுனா நீங்கள் நினச்சா 100 விஷயமும் நடக்காது. பெரும்பாலான விஷயம் நடந்ததில்லை, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். சரிங்களா, நல்லாயிருக்கு. இந்த வருஷம் இப்போ இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதம் நிறைய நிகழ்வுகள், நிறைய கிரக சஞ்சாரங்கள் நடக்குது. சூப்பராக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பணம் வரும். இந்த மாதத்துலேருந்து நல்லா கைக்கு காசு வரும். இது ஒன்று. வீட்டில் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். குடும்பத்தில் எதனா ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதுவும் துலாம்லாம் எப்படின்னா சொகுசாக ட்ராவல் பண்ணணும், லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணணும், காஸ்ட்லி காரில் ஃப்ளைட்டில் போகணும், அது சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்கும். ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பராக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் இப்போ எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது சுக்கிரன் வீடு, பணம் ஆண் வீடு, இன்னொன்று காற்று வீடு. பணம் ஒரு நல்ல குறிக்கோளாக இருப்போம், நல்லா உழைச்சி சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினைப்பாங்க. அதுவும் இதில் நிறைய ஆடிட்டர்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வேறு நிறைய பேர் இருப்பாங்க. மீடியாவில் நல்லா சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த காசெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா சரியான டைம். சூப்பராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா க்ரோ ஆகும். நீங்கள் வீடு, வண்டி, ஸ்டாக் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மள்து எப்படின்னா 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு தான் 75,000 ரூபாயில் எடுத்து வைப்போம் நம்ம கடைசியில். அதுவும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணலாம். இப்போ வீடு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம போட்டிருந்தோம்னா 65 லட்சத்தில் நிற்கும். இன்டீரியர் டெக்கரேஷனுக்கே 15 செலவு பண்ணியிருப்போம் நம்ம அந்த மாதிரி ஆளுங்க. அதனால் செலவு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே, இது ஒன்று. அடுத்து வேறு 6, நீங்கள் நம்ம பணம் சொன்னோன்னா சேமிக்கலாம். இன்னொரு விதமான சேமிக்கிறது எப்படி, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது. முக்கியமாக கடன், ஏதாவது கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு பயங்கர பெஸ்ட்டான டைம் இது ஒன்று. இன்னொன்று, உடல் உபாதைகள் எதுனா இருந்தது, இப்போ இருக்கிற செலவுலேயே மெடிக்கல் செலவு தான் பெருசு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போயிடணுன்னா படுக்க வச்சானா உடிஞ்சது சோழி, ஃபுல்லாக காலி ஆகிடுது. இன்றைக்கி அந்த மாதிரி ஆகிடுச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உடலை பார்த்துக்கணும். இப்போ நான் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ், இப்போ நம்ம மலர் மருந்து தருவோம், சீடு தெரப்பிஸ் சொல்கிறோம், இல்லை நீங்கள் சித்த ஆயுர்வேதா எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் பார்த்து என் உடம்பை ரெடி பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்க நிறைய பேருக்கு அந்த டயபெட்டிஸ் இஷ்யூஸ் வரும்,
யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பீரியட்ஸ் இஷ்யூஸ், சித்திரையெல்லாம் இருந்தாங்கன்னா பீரியட்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் இல்லை அலோபதியில் எனக்கு கரெக்டான டாக்டர்ஸ் பார்த்து என் உடம்பை நான் ரெடி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெஸ்ட்டான டைம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம், தாராளமாக ரெடி பண்ணலாம். சரி, அடுத்து வேறு உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. தொழில் ரொம்பவே நல்லா வரும். இதுவும் காற்று ராசின்றது வெளிநாடு தொடர்பான பிஸ்னஸ்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸும் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த காலகட்டம், இந்த வருடமும் சரி, இந்த ஜூன்லேருந்து ஆரம்பித்தா அடுத்த ஜூன் வரைக்கும் இந்த ஒரு வருடமும் சரி, அப்படி இல்லைன்னா முக்கியமாக இந்த மாதமும் சரி, பணத்திற்கானது. பணம் சம்பாதிக்க, பணம் சேர்க்க, பணம் முதலீடு பண்ண, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க, பணத்தை ஒரு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான, உங்களுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டான டைம்னா இது. சரிங்களா, இந்த மாதம். அதுவும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் வந்து குரு சுக்கிரன் நினைவு, ஏதாவது ஒரு பெரிய லக் அடிக்குங்க. பிஸ்னஸை நல்லா கவனிங்க, பெரிய லக்கு அடைக்கும். உங்களுடைய சீனியர்ஸ் இல்லை குருமார்கள் இவங்கள பிடிச்சிக்கோங்க, இவங்ககிட்ட எதனா அட்வைஸ் கேளுங்க, கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தருவாங்க, உங்களுக்கு ஒரு லக் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கடைசி பாருங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று லக்ஷ்மி தாயார் வழிபடலாம், சுவாதியாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர், சித்திரையாக இருந்தால் நீங்கள் வந்து வள்ளி, நம்ம முருகன் வள்ளி சொல்ல வள்ளி அம்மா இருந்த கோவில்கள். இப்போ திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்கும், வேலூரில் வள்ளி கோவில் இருக்குது, திருத்தணியில் வள்ளி அம்மா கோவில் இருக்குது, வள்ளியூர்னே ஒரு ஊர் இருக்குது. இந்த வள்ளி தொடர்பான கோவில்கள்லாம் வேண்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசாகம் முருகர். ஸோ இந்த தெய்வங்கள்லாம் வழிபட ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பர். ஏன்னா பால் பாயாசம் மாதிரி நீங்கள் படைச்சி அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பர். நான் வள்ளியூர்லாம் போயிருந்தப்போ அங்கே வர ஜனங்களை வீட்டில் சமைச்சு எடுத்து வந்து அங்கே கோவில்லே அன்னதானம் மாதிரி கொடுத்தாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணுற கொடுப்பனம் கிடச்சா ஒன்றும் தூள் கிளப்பலாம். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள்.
தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளர்த்துறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் மிகைப்படுத்தாமல் ஒரு கர்மா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல ராசிக்கு சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒளி தத்துவ பிரகாரம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துலாம் ராசிக்கு 2026 ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மாதம் பிறக்கும் பொழுதே குரு பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு குரு வரார். 9ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்த்து நிறைய 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவுகளை கொடுக்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அது உச்ச குரு பார்க்கும் பொழுது இதுவரை நமக்கு வரவேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் எல்லாமே வந்து இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம இருந்தோங்கிற ஒரு அமைப்பை தவிர, சமாளிச்சுட்டு இருந்தோங்கிற அமைப்பை தவிர வேற எதுவுமே பெருசா நடக்கல ஒரு வருஷமா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லாவே வந்து உச்சகுருவின் பார்வை 2ஆம் இடத்துல வருமானா வரவேண்டிய பணம், சம்பள உயர்வு, தொழிலில் கொஞ்சம் டர்ன் ஓவரு, கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களாகிய எம்ப்ளாயீஸாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் எல்லாத்துக்குமே வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீட்டை வசதிப்படுத்துக்கிறது, காரை வந்து மாற்றுறது, 2 வீலரை வந்து சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி பண்ணுறது, இது மாதிரி கொஞ்சம் செலவுகள் ஒரு லோன் போட்டு பண்ணுறது, அல்லது வரவேண்டிய பணம் வந்தனால அதை வைத்து நம்ம கொஞ்சம் சுப செலவுகள் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கடந்த 2 வருஷமாக இது மாதிரி அமையவே இல்லை, இப்போ தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷனாக, அது மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக ஜூன் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. தாயாருக்கு இது வரைக்கும் சுகம் இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் தாயாரின் சுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உறவுகள் மேம்படும். அதே சமயத்தில் பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். எது மாதிரினா ஒரு 45, 50, 55 அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபுட்டு பழைய மாதிரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துது, பிபி கொஞ்சம் எகிருது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தலை காட்டுது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பண விஷயத்தில், நிதி விஷயத்தில், ப்ராப்பர்ட்டி விஷயத்தில், தயார் விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிதிகள்லாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், கொஞ்சம் உடல் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும், வம்பு வழக்கு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நிதி துறையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல், பேங்கிங், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இது மாதிரி நம்ம ஒரு இடமே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், ஆனால் அமையவே மாட்டேங்குது, லோனு இடம் கிடைச்சா லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சா வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனையில் ஒரு கடந்த 6 மாதமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் ஃபவுண்டேஷன் நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாலகணத்துக்கு முக்கியமான கிரகம் வந்து துலாம் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ஸோ மனைவி மூலமாக சொத்து வர்றது, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அது மூலமாக பணம் வர்றது, வெளிநாடு போகிறது, அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறது, கல்யாணம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் 2 வருஷமாக தடைகளாக இருந்தது, கல்யாணம் டக்குன்னு முடிவாகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, குடும்பஸ்தானத்தை.
ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருடமாக ஒரு மாதிரி இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு ஒரு கான்டாக்டில் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே வருது. சுக்கிரன், சூரியன், புதன்லாம் அருமையான ஒரு அமைப்பில் இருக்காங்க. செவ்வாய் மட்டும் 7ஆம் இடத்துலயே நீடித்து இருக்கிறனால திருமண விஷயத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், கொஞ்சம் 2-3 நாள் பேசாமல் இருக்கிறது, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி பிரச்சனைகளாக வரும். பங்குதாரருக்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்களாக குறைச்சி வேகத்தை குறைத்து விவேகமாக வாழக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்ச வேண்டி தேடிட்டு இருக்கிற இடம் கிடைக்கிற மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில பேருக்கு காதல் திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பார்க்குற ஃபண்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி மாணவர்களுக்கு டக்குன்னு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ராகு பாருங்க 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்துலையும் நீடித்திருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, அவங்க படிப்புக்காக, அவங்களுடைய மற்ற செலவுகளுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. படிப்பு விஷயத்துலையா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுலையா இருக்கட்டும், அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதுக்கு இது ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்பே இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது. ஸோ அதனால் அந்த சனியை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகள், அந்த நான் சொன்ன அந்த கடன், வம்பு வழக்கு, அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே. மற்றபடி எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இது பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு ஒரு திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகம் போட்டு நம்மளோட அப்பாயின்மெண்ட்டில் நம்ம பேசும் பொழுது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, எந்த மாதிரி தசா புக்திகள் இப்போ போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறாருங்கிறத தசா புக்திகளும் கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்களை நம்ம எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 3 to 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year 2 year எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து திரும்பக்கூடிய அமைப்பாக காட்டுது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி காத்து கொண்டிருக்கிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நமக்கு நல்லது, எது கிடைக்கிற மாதிரி இருக்குது, எது கிடைக்காத மாதிரி இருக்குது, எப்படி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்மளோட வேலையா தொழிலா எது நம்ம ஒர்க் அவுட் ஆகும், வெளிநாடா அரசு உத்தியோகமாக கார்ப்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள், எந்த படிப்பு நமக்கு நல்லா வரும், ஹையர் ஸ்டடீஸ் எது பண்ணலாம், எது மாதிரி யூனிவர்சிட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்போ பிரேக் த்ரூ கிடைக்கும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து தொழிலாக பண்ணலாம், எந்த துறையில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த நற்செய்தி எப்போ வரும், இது எல்லாமே வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லா வயதினருக்கும் தகுந்த ஒரு கேள்விக்கு வேணுங்கிற கிளாரிட்டியை உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து துல்லியமான பலன் எடுக்கிறதுனால வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.